போலீஸ் என்கவுண்டரில் இறந்த சுந்தர பாண்டியன் மகன். நடக்க போற எலெக்ஷன்ல எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இன்னைக்கு என்கவுண்டர்ல மகனை பறி கொடுத்த தந்தையா எங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க இனிமே இந்த கட்சியை முன்னெடுத்து செல்ல முடியுமா? நீங்க குற்றவாளிங்கிறதுக்கு இந்த ஆதாரம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? நாகராஜ், இன்னும் ஒரு வார்த்தை பேசின இங்கே கொண்டு போட்டுருவேன். சமுதாயத்துல மான மரியாதையை இழந்த இந்த ஆளு, குற்றவாளின்னு முத்திர குத்தப்பட்ட இந்த ஆளு இனிமே நம்ம பார்ட்டிக்கு எப்படி பிரசிடண்டா இருக்க முடியும்னு கேக்குறேன். முதல்ல இந்த ஆளை கட்சியில இருந்து தூக்குங்க. அமைதி, அமைதி, அமைதியா இருங்க. இத பாருங்க சுந்தரபாண்டி, ஒரு தடவை கெட்ட பேர் வாங்கினதுக்கு அப்புறம் ஜனங்க முன்னாடி போய் நம்மளால ஓட்டு கேட்கவே முடியாது. அதனால நீங்க இந்த தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சே ஆகணும். நீ பண்ண ஒவ்வொரு அக்கிரமத்தையும் அட்டூழியத்தையும் நமக்கு ஓட்டு போட்ட ஜனங்க தாங்க முடியாம உன் மூஞ்சில காரி துப்ப போறாங்க. ஒன்ன மாதிரி ஒரு மொல்ல மாதிரி பார்ட்டியோட பிரசிடண்டா இருந்துகிட்டு எலெக்ஷன்ல நின்னு போட்டியிடும் போது நான் ஏன் நிக்க கூடாதுங்கிற? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? கேளுங்கய்யா, வாயை திறந்து ஏதாவது பேசுங்கய்யா. நான் கொடுத்த சந்தாவன கட்சியை வளர்த்துட்டு இன்னைக்கு என்ன எப்படி போக சொல்றீங்களா? நான் இல்லாம இந்த எலெக்ஷன் நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாக்குறேன். சார், இன்னையில இருந்து நம்ம பார்ட்டிக்கு நீங்க தான் சார் பிரசிடென்ட். ஆமா சார். வெளிய போனானா இவனுக்கு வீட்டு பத்தின ஞாபகமே இருக்காது. எங்கடா போன? என்னாச்சுமா? சுமித்ரா பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்காடா. சார், நீங்க ஒண்ணும் ஒரி பண்ணிக்காதீங்க. நான் வண்டி எடுத்துட்டு வரேன். நீங்க மேடம் கூட்டிட்டு வாங்க. ஓகே, கோ ஃபாஸ்ட். பாத்துமா, மெதுவா மெதுவா. என்னமா டெலிவரி ஆயிடுச்சா? இன்னும் இல்லடா, இப்பதானே வழி ஆரம்பிச்சிருக்குது. எப்ப ஆகும்னு தெரியல. நீ வீட்டுக்கு போ. டெலிவரி ஆனதும் நான் உனக்கு போன் பண்றேன். இல்ல பரவாயில்ல, அங்கேயே. ஐயோ, என் பேச்ச கேளு. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். உனக்கு ஒண்ணும் புரியாது. நீ ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி. நீ வீட்டுக்கு போ. ஏப்பா, இவனை கொஞ்சம் கூட்டிட்டு போ. சார் வாங்க. இல்ல, நான் இங்கே இருக்கேன். முதல்ல நீ வீட்டுக்கு போடானா. அப்பாப்பா, புள்ளைய பாக்குறதுக்கு எவ்வளவு அவசரப்படுறான். அசல அவங்க அப்பா மாதிரி. தாத்தாவையும் அப்பாவையும் மிஞ்ச போறா என் பேர புள்ள. சார், எனக்கு பையன் போட்டுட்டானே என் பையன். நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு. இது டென்ஷன் இல்ல, என்னோட லட்சியம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, காசு பணம் சம்பாதிக்கணும் இல்ல, கடமையிலையும் கண்ணியத்திலையும் என்ன போல எனக்கு அப்புறம் என் பேரை காப்பாத்த. எனக்கு வாரிசா சிங்கக்குட்டி போல எனக்கு ஒரு மகன் பிறக்கணும். அவன் பெரியவனாகணும். அவனை போலீஸ்ல சேர்க்கணும். அவன் என்ன போலவே சின்சியர் ஆபீசரா பதக்கத்தை வாங்கணும். அதை பார்த்து நான் பூரிச்சு போகணும். அதுக்காக தான் நான் எங்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, ஹாஸ்பிட்டல்ல என் வைஃபுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு போன் செய்தியா, நான் ஒரு தடவை கொண்டு பையனை பார்த்துட்டு போயிடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். வீட்டுக்கு போய் அமைதியா இருங்க. உங்க சிங்கக்குட்டி பிறந்ததும் நானே போன் பண்றேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு சிங்கக்குட்டி தான் பிறக்கணும். டன். பாய் சார். சுந்தரபாண்டி, சுந்தரபாண்டியே தான். நீ பண்ண காரியத்தினால என் பேரே கெட்டு போச்சு. இந்த ஸ்டேட்டுக்கு சிஎம் ஆகி அசம்பிளில கால் எடுத்து வைக்க வேண்டியவன். ஆனா ஒன்னால என்னை இப்ப கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க. என் பையனை என்கவுண்டர்ல பறி கொடுத்தேன். என் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுச்சு. இதுக்கு காரணமான உன்னை என்னால மறக்க முடியுமா அனில்குமார்? நீ செஞ்ச உபகாரத்துக்கு நான் பதில் செய்ய வேண்டாம்? அம்மாடி, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான். தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. கடவுளே, இத பாருப்பா, அனிலுக்கு போன் பண்ணி அவனுக்கு பையன் பிறந்திருக்கான், அம்மாவும் பிள்ளையும் நல்லா இருக்காங்கன்னு அவனை உடனே வர சொல்லு. சரிங்கம்மா. வீட்டுல இப்பதானே விட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ள எங்க போயிருப்பாரு? சரி, நாமளே போய் கூட்டிட்டு வந்துருவோம். சார்,
என்னாச்சு சார்? அம்ஜத், அம்ஜத், அந்த அந்த சுந்தரபாண்டி, அந்த சுந்தரபாண்டி. சுந்தரபாண்டியா? சார் வாங்க சார், ஹாஸ்பிடல் போலாம். பத்தி கவலை இல்லை, என் பொண்டாட்டி எப்படி இருக்கா? சார் அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல சார். சார் உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். எனது எனக்கு பையன் பிறந்த நான் சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு சிங்கக்குட்டி பிறந்திருக்கா. சார் 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 இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாது. நீயும் உங்க அப்பா மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உன் உயிருக்கு ஆபத்தை தேடிக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு நாளா இந்த போட்டோவை உனக்கு காட்டல. பாரு, உன் மனசு திருப்தி ஆகுற வரைக்கும் பாரு. பாருப்பா, இவர்தான் உங்க அப்பா அனில்குமார். சிவா, மதம் பிடிச்ச யானையை பிடிக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி பள்ளம் தோண்டிதான் ஆகணும். கொஞ்சம் ஏமாந்தாலும் அந்த பள்ளத்துல நாமளே விழுந்துருவோம். அத நல்லா ஞாபகம் வச்சுக்க. சார், என் தாயே என்னை இந்த யூனிஃபார்ம்ல பார்க்க விரும்பாதப்போ நான் என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் என்ன சார் பிரயோஜனம்? நான் இந்த உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிடலான் இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க சார். அடிச்சா மொட்டை வச்சா குடுமிங்கிற மாதிரி பேசாத சிவா. நீ நல்ல பேர் எடுத்து உங்க அம்மாவை நீ கன்வின்ஸ் பண்ணணும். உங்ககிட்ட போலீஸ் பவர் இருக்கு, துணிச்சல் இருக்கு. நிதானமா தான் நினைச்சதை முடிக்கணும். அவசரப்பட்டா உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கு ஏற்படும். தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. அதை புரிஞ்சுக்க. Think twice before you do something. Okay? Good luck. தேங்க்யூ சார். ஜெயிலுக்கு அனுப்பணும்னு அந்த அனில்குமார் கங்கணம் கட்டி சுத்திக்கிட்டு இருந்தான். அவனை ஒரு வழியா தீர்த்து கட்டிட்டேன். ஆனா இப்ப அவன் பையன் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனையும் ஒரு வழி பண்ணணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். என்ன பண்ணுவான்? கரெக்டா அவனே உன்னை தேடி இங்க வந்திருக்கான். ஜாகிரதையா மேனேஜ் பண்ண. வாவ், இன்ஸ்பெக்டர், கைதி இன்ஸ்பெக்டர். சபாஷ், ஒரு கைதி இன்ஸ்பெக்டர் ஆக முடியுங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. கிரேட், வெரி குட். இந்த ரவுடி சாம்ராஜ்யத்துக்கு வருக வருகன்னு வரவேற்கிறேன். தேங்க்யூ. பாட்டீலா, ராயபுரம் சிவா இன்ஸ்பெக்டரா உன் பவுண்டரிக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கா. உனக்கு வார்னிங் கொடுக்கிறதுக்காக. கேட்டியாடா? நீ கேட்டியா? ஏய் சிவா, இதெல்லாம் பழைய டைலாக். டியூட்டில ஜாயின் பண்ணதும் எல்லா போலீஸ்காரனும் பேசுற பேச்சு தான் இது. முதல்ல துள்ளுவானுங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பணத்தை வீசி எறிஞ்சா வாட்ச்மேன் ஆட்டம் என் வீட்டுக்கு காவல் இருப்பானுங்க. நீ தூக்கி போடுற பிச்சை காசை பொறுக்கிக்கிட்டு பொத்துக்கிட்டு போற புறம்போக்கு இல்லடானா. உன்னை மேலையும் கீழையும் தட்டி உன் கொழுப்ப கரைச்சு உன்னோட மரண சாசனத்தை எழுத வந்திருக்கிற ஆன்சிங்கண்டா, ஜாக்கிரதை. சபாஷ், இன்ஸ்பெக்டர் சார் ரொம்ப நல்லா டைலாக் பேசுறாரு. அதுக்குதாயா ஜனங்க அவரை டைலாக் கிங்குன்னு பாசமா சொல்லுவாங்க. வெட்டி பேச்சு வேண்டாம். நான் பண்ற பிசினஸ்ல எத்தனை % கமிஷன் வேணும்னு கேளு. ஒவ்வொரு மாசமும்
தானா உன் டேபிளுக்கு வரும். நீ தர டிப்ஸ வாங்கிக்கிட்டு உனக்கு சல்யூட் அடிக்கிறதுக்காக நான் இங்க வரல பாட்டீலா. நீ சில்லறைய தூக்கி அடிச்சு அரசியலுக்கு வந்திருக்க. என் பிளட்லயே காக்கி பவர் இருக்குடா. Look, just 24 hours. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிடு. இல்ல நீ ஓவரா சீன் போட்ட உன் சங்கரத்து சமாதி கட்டிடுவ. நான் எந்த ஏரியான்னு தெரியும்ல? ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன். இத நல்லா சாண தீட்டி அவன் கத்தியாலேயே அவன் கழுத்த அறுக்கல. நான் ஒருத்தனுக்கு பிறக்கல. டேய் மகனே, அநியாயம் அக்கிரமம் எப்போ எங்கெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் பகவான் அவதரிப்பார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன். அவர்கிட்ட நீ ஏதாவது வாழைக்குள்ள ஆட்டின அவர் உன்னை சுத்தமா உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு. ஜாக்கிரதை சொல்லிட்டேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.